40 ஆண்டு காலமாக நம்ம போராடி தனி இடஒதுக்கீடு கொடுத்தது நம்ம எடப்பாடி தான். எடப்பாடியார் தான் அதிமுக ஆட்சியில் தான் நமக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால இந்த முறை திமுக எக்காரணத்து கொண்டும் ஆட்சிக்கு வரவே கூடாது. நம்ம ஐயா சின்னையா எந்த கூட்டணியில் இருக்காரோ, அவர் யாரை கை காட்டுறாரோ, அவர் யார் வேட்பாளர் சொல்கிறாரோ, அந்த கூட்டணியிலேருந்து யாரை வேட்பாளர் நிறுத்துகிறாங்களோ அவங்களுக்கு நம்மளோட முழு ஆதரவு கொடுத்து எடப்பாடியை முதலமைச்சராக வர வச்சிட்டோம்னா தமிழ்நாட்டை காப்பாற்றிக்கலாம். இல்லை மீண்டும் இதே திமுக 5 ஆண்டுகள் வந்ததுன்னா நம்ம எல்லாரும் இந்த தமிழ்நாட்டை விட்டுட்டு பஞ்சமொழிக்கு தான் போகணும். எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது தான், பஞ்சமொழிக்கு தான் போகணும். நம்மளால் வாழவே முடியாது இந்த நாட்டில். ஏன்னா குடிகாரனோ கொள்ளை அடிக்கிறவனோ கொலை பண்ணுறவன் மட்டும்தான் இங்கே வாழ முடியும். அவனுக்கு மட்டும்தான் இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். நேற்று கூட பார்த்தீங்கன்னா நான்கு அவ்வளோ பெரிய பிரச்சனை. சாதாரணமாக ரோட்டில் போகிறவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியாதவன் அடிக்கிறான், வெட்டுறான், கொள்றான். அதுதான் இந்த ஆட்சியில் நடக்கும். இது ரொம்ப மோசமான ஆட்சி. இந்த ஆட்சி வர விடாமல் பண்ணதுக்கு நம்மளால் நம்ம ஒவ்வொருத்தரும் 100 பேர்கிட்ட 500 பேர்கிட்ட 1000 பேர் எவ்வளோ பேர் பேச முடியுமோ இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் பேசுங்களா, பேசி முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் முடிக்கிறதுப்பா திமுக ஓட்டு போடாது, அதிமுக கூட்டு நீங்கள் ஓட்டு போட்டு அப்படின்றத நீங்கள் கடைசியாக சொல்லணும். இந்த 1 மாதம் 2 மாதம் நம்ம இது மட்டுமே நம்ம பணியாக கொண்டு அதிமுக ஆட்சியை ஆட்சியில் அமர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.